ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கொரோனா டைமில் ரொம்பவே சேஃபாக வீட்டில் இருந்தே நம்ம எப்படி வருமானம் ஈட்டுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலேருந்தே வேலை செஞ்சு எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறது லாக்டவுனாக இருக்கும்போது வேலை இல்லாமலும் அதே மாதிரி வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை இல்லாமல், அதாவது எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருந்து என்னென்ன வேலை செஞ்சு நம்ம தொழில் ஈட்டலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு சுய தொழில் தெரியும். அதாவது சில பேருக்கு டெய்லரிங் தெரியும், சில பேருக்கு நல்லா சமைக்கிறதுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ நல்லா சமைக்கிறவங்களா இருந்தால் சப்போஸ் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஹாஸ்டலுக்கோ இல்லை எதுக்கோ சமைச்சு கொடுத்து கூட நீங்கள் வருமானம் ஈட்டலாம். இல்லை அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியை வச்சு நீங்கள் சின்ன சின்ன பொருள் தச்சு நீங்கள் கொடுத்து அதை கூட வருமானம் ஈட்டலாம். இல்லை அப்படின்னா வேறு கைத்தொழில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை வச்சு வீட்டில் இருந்தே நம்ம எப்படி தொழில் செஞ்சு நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேவையான பொருள் இந்த மாஸ்க்கு. இப்போ கொரோனா டைம் லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு கடை எங்கேயுமே திறக்கலை. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லாக்டவுனை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாஸ்க் ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் தச்சு கொடுக்கும்போது ஒரு 20 ரூபா வாங்கினாலே போதும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா துணி இருக்கவே, நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா தச்சு மீதி நிறையா துணி இருக்கவே செய்யும். அப்படி சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு மீட்டர் லைனிங் எடுத்திங்கனாலே போதும். அதில் வந்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 மாஸ்க் நீங்கள் தைக்கலாம். தைக்க தெரியாதவங்க கூட நிறைய வீடியோஸ் பார்த்து கூட நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் தான் வச்சு தைக்கணும்னு இல்லை. இப்போ எலாஸ்டிக் வாங்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ரோப்பு வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நார்மலாக 30 ரூபா மாஸ்க் அப்படின்னா நீங்கள் 20 ரூபாய்க்கு கூட உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர்கிட்ட சேல்ஸ் பண்ணும்போது அவங்க கிடைச்சதுன்னா இந்த இடத்துல கிடைக்குதுங்கும் போது உங்களை தேடி வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி தைக்கணும்னா சப்போஸ் அப்படி இல்லை, எனக்கு துணி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரேஷன் புடவை எல்லார்ட்டையுமே கிடைக்கும். ரேஷன் கடையில் கிடைக்கிற நார்மலாக சாதாரணமாக ஒரு காட்டன் புடவை எல்லார்ட்டையுமே கிடைக்கும். இந்த மாதிரி ரேஷன் புடவை இல்லாத வீடே இருக்காது. இந்த ரேஷன் புடவையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 40 மாஸ்க் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாஸ்க்கு ஸ்டிச் பண்ணி கூட கொடுக்கலாம். இந்த மாஸ்க் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுத்தீங்கனாலே போதும். நார்மலாக ஒரு எலாஸ்டிக் வைக்காமல் நீங்கள் ரோப்பு வச்சு தைக்கிற மாதிரியே நீங்கள் கட்டுற மாதிரி நீங்கள் தச்சு ஸ்டிச் பண்ணலாம். இது ஒரு மெத்தடாக நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட வருமானத்தை ஈட்டலாம். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 20 மாஸ்க் தைச்சாலே போதும். ரொம்பவே ஈஸியாக உங்களோட வருமானம் வர மாதிரி, கொஞ்சம் வருமானம் வர மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சப்போஸ் எனக்கு இந்த இது கூட எனக்கு தெரியாது அப்படின்றவங்க மாஸ்க் தைக்கிறது கஷ்டம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா உங்களோட சுடிதார் தைக்க வர துணியிலே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணிலாம் மீந்த துணி நிறையாவே இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மீதி துணி இது நான் தச்சு மீதி துணி தான், எக்ஸ்ட்ரா தச்சு எடுத்த துணி தான். பாருங்கள், இந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா மீதி நிறையா தூர போடுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் தூர போடுற மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம அதை கூட ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணலாம். பார்த்திங்கன்னா இது நிறைய துணி இந்த மாதிரி இருக்கிற துணியை கொஞ்சம் பெருசாக இருக்கிறத இந்த மாதிரி பில்லோ கவர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதாவது இது பார்த்திங்கன்னா உங்களோட சேரீலேருந்து ஜாக்கெட் வேண்டான்னு பிரித்து எடுக்கிற துணி தான். இந்த மாதிரி ப்ளவுஸோட துணியிலே நீங்கள் 2 பில்லோ கவர் தைக்கலாம். இந்த மாதிரி நிறையா துணி நமக்கு டெய்லராக இருந்தீங்கன்னா நிறைய துணி இந்த மாதிரி மீந்து தான் வரும். இதை நம்ம தூர தான் போடுவோம் நார்மலாக தைக்கிற டைமில். இதை இந்த மாதிரி பில்லோ கவராக தைச்சிக்கலாம். ரொம்பவே ஈஸி. இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஓப்பன் வச்சுட்டு மடித்து தைச்சிடுங்க. மீதி 3 பக்கமே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே போதும். ரொம்பவே ஈஸி. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி பில்லோ கவர் தைச்சி நீங்கள் இதை கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அடுத்த வீட்டுக்காரங்களா அப்படி விற்றுங்கன்னா கூட உங்களுக்கு இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இது கூட என்கிட்ட துணி இல்லை, என்கிட்ட மிஷின் மட்டும்தான் இருக்குது, நான் டெய்லர் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஈஸியாகவே உங்களோட தொழிலை தொடங்கலாம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த மாதிரி இல்லைன்னா உங்கள்கிட்ட சின்ன சின்ன பனியன் கிளாத்தோ இல்லை இந்த மாதிரி சாலோ இருந்ததுன்னா உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்களுக்கோ இல்லை ஒரு சின்ன ஷாப் மாதிரி இருக்கிறவங்களுக்கோ சின்ன சின்ன ஃப்ராக் மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி இதை சேல்ஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். ஈஸியான மெத்தட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். சப்போஸ் அதுவும் இல்லை, என்கிட்ட மிஷின் மட்டும்தான் இருக்குன்னா இந்த மாதிரி அரிசி வாங்குகிற பை இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி வாங்குகிற பை இருக்கும். இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த பையை வச்சு கூட நீங்கள் யூஸ்ஃபுல்லாக தொழில் தொடங்கலாம். பார்த்திங்கன்னா இது அரிசி வாங்குகிற பை. இதை 2 பக்கமும் இருக்கிற பாருங்கள், இந்த பையில் 2 பை நம்ம தைக்கலாம். இப்போ 2 சைடுமே இதை கட் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்க ஒன்று கீழே இருக்க ஒரு பீஸும் வரும்.
இதில் வந்து சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து காய்கறி வாங்குற மாதிரி மார்க்கெட் கொண்டு போகிற மாதிரி நீங்கள் வந்து பை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி போட்டாலே போதும். நார்மலாக நம்ம கைப்பிடி மடித்து தைக்கிற மாதிரி துணி மடித்து தைச்சி இதில் வந்து சின்னதாக ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கொண்டு போகிற மாதிரி பை வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லாக்டவுன் டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து செலவிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு வருமானம் வர மாதிரி இருக்கும். சின்ன சின்ன வருமானம் கூட உங்களுக்கு இந்த டைமில் யூஸ் ஆகும் ரொம்பவும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க பொருளை வச்சு நீங்கள் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம். சின்னதாக ஒரு வருமானம் வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரி நீங்கள் உங்களோட கொரோனா டைம் இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த வருமானங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி டைமை வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வருமானமும் வர்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணுற மாதிரி கூட பின்னாடி நீங்கள் பெரிய லெவலில் இந்த தொழிலை வந்து ஆர்டர் எடுத்து பண்ணும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாகவே நீங்கள் எடுத்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இது வந்து பக்கத்தில் அக்கம் பக்கம் தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆன்லைனில் கூட இதை வந்து சேல்ஸ் பண்ணலாம். உங்களோட மாஸ்க் ஆகட்டும், அதே மாதிரி சின்ன சின்ன பேக்கு, அதே மாதிரி உங்களோட பில்லோ கவர் எல்லாமே நீங்களே ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட சேல்ஸ் பண்ணலாம். இந்த லாக்டவுனை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நீங்கள் செலவிடுறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வருமானமும் வர மாதிரி இருக்கும். வேலைக்கு போகிறவங்களும் சரி, அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக உங்களோட டைமும் உங்களோட வருமானத்தையும் ஈட்டுற மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து டெய்லர் தான், ஆனால் வந்து துணி தைக்கிறது இல்லை, என்கிட்ட மிஷின் மட்டும்தான் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி சின்ன அதாவது உங்களோட அரிசி கோணியும் இல்லை வந்து உங்களோட ரேஷன் கடை புடவையோ தூர போடாமல் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன தொழிலாக நீங்கள் பண்ண இந்த கோணி பையெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும்னு இல்லை. இப்போ அரிசி கடைகளில் நீங்கள் கேட்டிங்கனாலே ஒரு பை 2 ரூபா 3 ரூபாய்க்கே ஈஸியாக கிடைக்குது. அதே மாதிரி அந்த 2 ரூபா 3 ரூபாவில் நம்ம ஒரு 20 ரூபாய் லாபம் வர மாதிரி நீங்கள் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட மிஷின் மட்டும் இருந்தால் போதும். இந்த 2 துணி அதாவது ரேஷன் கடை புடவையும் உங்களோட அரிசி கோணியும் வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் தொடங்கி பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். அதே மாதிரி ஆன்லைனில் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் தெரிஞ்சாலே போதும். நீங்கள வந்து வீட்டில் இருந்து ஈஸியாக வந்து உங்களோட வருமானத்தை ஈட்டலாம். இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை